ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆந்திராஸ் மருமகள். அண்ட் நான் உங்கள் கல்பனாங்க. அண்டு நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், நானும் உங்களில் ஒருத்தியாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த கடவுளை வந்து கண்டிப்பாக வேண்டிப்பேங்க. அண்டு இன்றைக்கியோட விலாக் என்னன்னா, என்கிட்ட இருக்கிற பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அண்ட் இது எல்லாமே வந்து கிளாஸ் பேங்கிள்ஸும் அதே மாதிரி வந்து நிறைய வகையான அந்த 1 கிராம் கோல்டு பேங்கிள்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய பேங்கிள்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது என்கிட்ட. ஸோ அது வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் யாராவது பார்த்துட்டு இருந்தால் மட்டும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து என் பேர் கல்பனாங்க. அண்டு நான் வந்து புதுசாக வந்து ஆந்திரா மருமகள்ன்ட்டு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோஸ் கிட்ட போட்டிருப்பேன். அண்டு ஒரு வாட்டி நம்ம வீடியோஸ் பாருங்கள், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் வந்து பேங்கிள்ஸ் கலெக்ஷனில் இந்த பேங்கிள்ஸ் வந்து காட்ட நினச்சேங்க. ஏன்னா இது வந்து என்னோடய காலேஜ் டைமில் வந்து இந்த பேங்கிள்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருந்தது. த்ரெட் பேங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போயும் இந்த த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து ட்ரெண்டிங்காக தான் போயிட்டுருக்கு. பட் அப்போது என்னென்னா, இந்த மாதிரி ஸ்டோன் லைன்ஸ் வந்து லேஸ் மாதிரி கிடக்கும் இல்லையா, அந்த ஸ்டோன் லேஸ் வந்து அப்போது வந்து இந்த மாதிரி ஒட்டி அது வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அப்போ வந்து நம்மளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக சாரீ ஏதாவது கட்டினா ஸ்கூலில் காலேஜில் ஃபங்க்ஷனில் அந்த மாதிரி மேட்சிங்கை வந்து போட்டுட்ருந்தேன். அந்த மாதிரி வந்து நான் ஒரு 4 பேங்கிள்ஸ் வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி, ஒன்று வந்து ப்ராட் பேங்கிளாக வந்து டிசைன் பண்ணிவிட்டு ப்ளெயின் பேங்கிள்ஸ் அந்த பக்கம் இந்த பக்கம், இந்த ப்ராட் பேங்கிள் வந்து நடுவில் போட்டுற மாதிரி வந்து நாங்கள் அப்போ வந்து நான் இந்த மாதிரி தாங்க ரெடி பண்ணிவிட்டு, அந்த கையில் 3 பேங்கிள்ஸ் இந்த கையில் 3 பேங்கிள்ஸ்ன்ட்டு இது வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். உபகாரத்தமாக ஒரு காலத்தில் வந்து இந்த ட்ரெண்டிங்கை வந்து இது ட்ரெண்டாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு நானும் வந்து ட்ரை பண்ணி நானே வீட்டில் வந்து இந்த த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து பண்ணியிருந்தேன். இது வந்து பிளாக் கலரு. அண்ட் அதே மாதிரி என்னென்னா, பீர்வாக்கு வந்து நம்மளுக்கு பேங்கிள்ஸ் ராட் ஒன்று தருவாங்க பார்த்தீங்களா, அயன் பீர்வாக்கு. ஸோ அந்த பீர்வாவில் வந்து அப்படியே கிட்டத்தட்ட என்னோடய கல்யாணம் ஆன பிறகு அந்த பீர்வா வாங்கினதுலேருந்து இந்த பேங்கிள்ஸ் வந்து அதுலேயே ஸ்டோர் பண்ணியிருக்கேங்க. ஸோ இது வந்து பிங்க் கலர் செட்டு, பிளாக்கு பிங்க்கு. அதே மாதிரி அப்போது வந்து கொஞ்சம் ட்ரெண்டாக போய்ட்டு இருந்தது இல்லையா, இந்த மெரூன் கலர் வந்து கொஞ்சம் கோல்டு பாலிஷ் பேங்கிளுக்கு வந்து நம்ம மேட்சிங் பண்ணுற மாதிரி வந்து இந்த மாதிரி. ஸோ சாரீ வந்து என்னோடது கோல்டு கலர் அண்டு மெரூன் டிசைன் வர மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி வந்து சாரீக்கு மேட்சிங்காக வந்து நானே வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இது ஒரு கம்ப்ளீட் கோல்டு செட்டு. ஸோ நம்ம வந்து எப்படியாவது சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இது கம்ப்ளீட்டாக வந்து கோல்டு செட்டு. இந்த மாதிரி ஒரு 4 கலர் இருந்தால் போதும், நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி போட்டிருக்குது. இது வந்து மல்டி கலர் த்ரெட்டு. ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த 4 பேங்கிள்ஸ் எதுவாவது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து அப்போ ஸ்டார்டிங்கில் நான் பண்ண இந்த த்ரெட் பேங்கிள்ஸு இப்போ வந்து இன்னும் டிசைனாக வந்துட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேங்க. பட்டு பாருங்கள், பார்க்க நல்லா தான் இருக்குது. என்னோடய ஓல்டு பேங்கிள்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பேங்கிள்ஸ் இது நான் ரெடி பண்ணது காலேஜ் படிக்கும்போது. அண்டு இது வந்து லைனாகவே வரேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த வெல்வெட் பேங்கிள்ஸ் உங்களுக்கு தெரியுமா, வெல்வெட் பேங்கிள்ஸ் வந்து ஒரு காலத்தில் வந்து ரொம்ப ட்ரெண்டாக போய்ட்டு இருந்தது. அதே மாதிரி இந்த வெல்வெட் பேங்கிள்ஸும் அப்போ பார்த்தப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ரொம்ப டிசைன் நல்லா போட மாட்டோம் இல்லையா காலேஜுக்கு போகும்போது. அதனால் என்னென்னா, இந்த மாதிரி இந்த கோல்டு பேங்கிள்ஸ் மாதிரி ஒரு செட் ஆஃப் பேங்கிள்ஸ் வந்து வாங்கி வச்சிட்டோன்னா, இது வந்து நம்ம இந்த த்ரெட் பேங்கிள்ஸில் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கும் போது என்னென்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து ஒரு செட்டு வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து கிளாஸ் வளையலும் இருக்கும் இந்த வெல்வெட்டில், ஒன்று வந்து மெட்டலும் இருக்கும், மெட்டல் பேங்கிள்ஸ் மாதிரி இருக்கும். இதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பேங்கிள்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கிட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த பேங்கில் வந்து ஃப்ரண்ட்டில் ஒன்று பேக்கில் ஒன்று போட்டுட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் போடணும் அப்படின்ட்டு நிறைய அப்போது பேஸ்டல் கலர்ஸ் அதிகமாக இருக்கும் இல்லையா காலேஜ்க்கு போகிற டைமில். என்னென்னா அவ்வளோ டார்க் ஷேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், லைட் ஷேட்ஸ் தான் ரொம்ப விரும்பி போட்டுப்போம் இல்லையா. அதனால் வந்து எல்லாமே லைட் ஷேட்ஸில் இருக்கிற பேங்கிள்ஸ் பாருங்கள்.
இந்த மாதிரி ஒரு கோல்டு பேங்கிள் வாங்கிட்டு மிச்சம் எல்லாம் ப்ளெயின் வாங்கிட்டோன்னா அதை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து போட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ உங்கள்கிட்டலாம் எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குன்றது கண்டிப்பாக வந்து என் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த பேங்கிள்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் கலெக்ஷன் மட்டும் பண்ணி வச்சிட்ருக்கேன். போடுறதுக்கு மட்டும் என்னென்னா ட்ரெஸ்ஸு போட்டுட்ருக்கேன் இல்லையா, அதனால வந்து சாரீ கட்டும்போது மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் சாரீ கட்டுறதே வந்து ரொம்ப ரேருங்க. என்னோடய சாரீ கலெக்ஷன்ஸும் உங்களை காட்டுற பாருங்களேன். இந்த வளையல் எல்லாமே அப்போ வாங்கினதுமே இந்த மாதிரி. இந்த பாக்ஸு வந்து என்னென்னா பாரிஸில் வந்து நம்மளுக்கு ஹோல்சேல் ஷாப் எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து இந்த பேங்கிள்ஸ் பாக்ஸ் வந்து கிடைக்கிது. பட்டு இந்த பேங்கிள் பாக்ஸ் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கலங்க. ஏன்னா வந்து இது ரொம்ப வந்து டைட்டாக வந்து ஃபிட் ஆகிடுது. ஸோ அதனால் என்னென்னா நம்ம எடுக்கும்போது பேங்கிள்ஸ் மேபி கிளாஸ் பேங்கிள்ஸாக இருந்தால் கொஞ்சம் உடையுமோ அப்படின்ட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அதனால் வந்து இதில் வைக்கும்போது என்னென்னா கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். அதுக்காக தான் வந்து இந்த மெட்டல் பேங்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஒரு கிளாஸ் பேங்கிள் இதில் இருக்கிறத 1-2 கிளாஸ் பேங்கிள்ஸ் வந்து இந்த வெல்வெட்லேயும் இருக்குது. ஸோ அது ஹேண்டில் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏதாவது நடுவில் வந்து திக்கி பேசினா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நான் உங்களுக்கு வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேனா இல்லையான்ட்டு எனக்கு ஒரு வாட்டி வந்து புரிய மாட்டேங்குது. ஸோ அடுத்து வந்து இந்த பேங்கிள்ஸ் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த த்ரெட் பேங்கிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த வெல்வெட் பேங்கிள்ஸ், ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி கிளாஸ் பேங்கிள்ஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மேரேஜ் ஆகிட்ட பிறகு. அப்போ வந்து என் கை வந்து ரொம்ப குட்டியாக இருக்குங்க. என்னோடது 2 ஆர் 2-4 சைஸ் தான். இப்போயுமே 2-4 சைஸ் தான். ஆனால் இந்த என்னோடய கை ரொம்ப குட்டியாக இருக்குமா, 2-4 சைஸாக இருக்கும் அப்போ வந்து. ஸோ அப்போ வாங்கின வளையல் இது. இப்போ பாருங்கள் பத்தவே மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி பிளெயின் பேங்கிள்ஸ் வந்து டெய்லி வேர் சாரீஸ் கட்டுறப்போ வந்து நம்ம கையில் போட்டுட்ருக்கும்போது அது ஒரு கலையாக இருக்கும். இது வந்து எனக்கு பத்த மாட்டேங்குது. இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு பேஸ்டல் ஷேட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஷைனிங்காக இருக்குது. உங்களுக்கு கிட்டையும் வந்து ஒரு வாட்டி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிட்டக்கா வச்சு ஒரு வாட்டி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்னா இது பிடிக்க தான் பார்க்குறேன் எனக்கு கையில். இதே கலர் தான் இப்போ நான் ஏற மாட்டேந்துங்க. ஏன்னா அப்போ வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருந்தேன்னா அதனால் அப்போ ஈஸியாக ஏறிட்டு இருந்தது. இது வந்து கொஞ்சம் மஸ்டர்ட் எல்லோ, லெமன் எல்லோ, மஸ்டர்ட் எல்லோ சொல்லலாம். மஸ்டர்ட் கிடையாது, லெமன் எல்லோ, லைட் எல்லோ. இதுவும் வந்து கொஞ்சம் ஷேடிங் வந்து கொஞ்சம் சில்வர் ஷேடு வந்துக்கிட்டு ஷைனிங்காக இருக்கும். இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் அப்போ கல்யாணம் ஆன புதுசில் வந்து இந்த மாதிரி தான் ப்ளெயின் பேங்கிள்ஸ் போட்டுட்ருப்பேன். ஏன்னா அப்போ ஏதோ இதே மாதிரி கோல்டு பேங்கிள்ஸ் இருக்குமா, நடுவில் வந்து அந்த பிளெயின் பேங்கிள்ஸ் போட்டுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் கோல்டு பேங்கிள்ஸ் போட்டுருப்பேன். இது வந்து அந்த நாட்டு வளையல் சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து சேம் அதுலேயே பிளெயின் பேங்கிள்ஸ்லேயே வந்து அங்கங்கே வந்து கோல்டு கலர் வர்ற மாதிரி இருக்கும். இதுவும் மஸ்டர்ட் எல்லோ. இது 10 தான் பார்க்குறேன். இது வந்து கொஞ்சம் 10. ஓகே, இந்த பேங்கிள்ஸ் வந்து 10. ஸோ இப்படி தான் இருக்குங்க கையில் போட்டால். நல்லா இருக்கா? எனக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக போடணும்னு ஆசை. பட் என்னென்னா ரெகுலராக போட்டால் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. எங்கே உடஞ்சிடுமோ அப்படின்ட்டு கொஞ்சம் பயமாக இருக்குமா, அதனால் வந்து போட மாட்டேன். அதுவும் இல்லாமல் ட்ரெஸ்ஸு போட்டுட்ருப்போம் இல்லையா, அதுக்கு வந்து மேட்ச் ஆகாது அப்படின்ட்டு போட மாட்டேன். இது வந்து டொமேட்டோ ரெட் கலர். ஐயோ, இது பாருங்களேன். இது வந்து டொமேட்டோ ரெட் கலர் சொல்லுவாங்க. இதுவும் வந்து ஷைனிங் பேங்கிள்ஸ் தான். இதுவும் சூப்பராக இருக்கும். 10 தான் தெரில, பத்த மாட்டேங்குது. இப்போ இது வந்து எனக்கு டைட்டானாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா ஹவிஷாக்கு பத்துமா, அதனால வந்து ஹவிஷாக்கு வந்து யூஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த பேங்கிள்ஸ் அப்படியே இதுலேயே வந்து இந்த நாட்டு வளையல் காமிச்சேன் இல்லையா, இந்த மஸ்டர்ட் எல்லோ. ஸோ இதுலேயே வந்து க்ரே கலர். இது வந்து பிளாக் சாரீக்கோ இல்லைன்னா க்ரே கலர் சாரீக்கோ போட்டால் இந்த கலர் வந்து அழகாக இருக்கும். இது கையில் போட்டால் கூட சூப்பராக இருக்கும் பாருங்கள். அந்த பக்கம் இந்த பக்கம் கோல்டு பேங்கிள் ஏதாவது போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் போட்டானா ஸோ அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்களேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் ஆன மாதிரி இருக்குல்ல. நிறைய பேங்கிள்ஸ் வந்து பார்க்குறப்ப என்னென்னா ஒரு செட்டாக பஞ்சாக அந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸாக வாங்கி வச்சுருவேங்க.
இன்றைக்காவது சும்மா வந்து நம்ம போயிட்டு எடுக்க முடியாது இல்லையா. இது வந்து கொஞ்சம் லைட் க்ரீன் ஷேடு, பாட்டில் க்ரீன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாட்டில் க்ரீன்லேயே வந்து கொஞ்சம் லைட் கலராக இருக்குது. ஸோ இதையும் சேம் அந்த நாட்டு வளையல் மாதிரி ஒரு கொஞ்சம் க்ரீன் கலர் அந்த கோல்டு கலர் வர்ற மாதிரி இதுவும் அழகாக இருக்கும். ஒரு வாட்டி போட்டு காட்டுறேன். இது எல்லாமே வந்து கொஞ்சம் எனக்கு வந்து கரெக்டாக பத்துது. ஆனால் அந்த பிளெயின் பேங்கிள்ஸ் வந்து சுத்தமாக ஏறவே மாட்டேங்குதுங்க. இதுலேயே வந்து அப்புறம் இந்த மெரூன் கலரு பாதி வளையல் வந்து கையில் போட்டே உடச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து மெரூன் கலர் அண்ட் எவர் க்ரீன் மெரூன் கலர், அண்ட் இதுவும் வந்து எவர் க்ரீன். இந்த ப்ளூ கலர் வந்து எல்லாருமே போட்டுக்கலாம். இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து ரெகுலர் கலர்ஸ் மாதிரி, இந்த மெரூன், க்ரீன், எல்லோ இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எல்லா சாரீக்கும் வந்து கம்பல்சரி இந்த கலர்ஸ் வந்து ஆட் ஆகுமா, அதனால வந்து இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இதில் வந்து மறுபடியும் லைட் க்ரீன், அதே மாடலில் லைட் க்ரீனில் சேம் அந்த நாட்டு வளையல் மாதிரி. ஸோ இந்த மாதிரி இந்த க்ரீன் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ், இது வந்து நாட்டு வளையல் கலெக்ஷன் சொல்லலாம், கிளாஸ் பேங்கிள்ஸ் கலெக்ஷன் சொல்லலாம். இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் காட்ட போகிறேன். இது வந்து 2 பாக்ஸஸாக இருக்கும். இது வந்து ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருந்துங்க. ஏன்னா மிச்ச பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் கொச்சன்னு இருக்கும் டிசைனு. அப்புறம் வந்து அந்த சமிக்கியெல்லாம் வந்து கையில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். நம்ம கையில் இந்த மாதிரி கையை எடுத்து இது இப்படி பண்ணும்போது என்னென்னா மூஞ்சியில் ஒட்டும். அதெல்லாம் நீங்கள் ஒரு மெமரின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டைமில் எல்லாம் அந்த மாதிரி சமுக்கியாக இருந்தது பேங்கிள்ஸு. இப்போ வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக வந்தது. அதனாலவே பாதி எனக்கு அந்த சமுக்கி பேங்கிள்ஸே பிடிக்காம தான் நான் இந்த மாதிரி பிளெயின் பேங்கிள்ஸ், இந்த நாட்டு வளையல், இல்லைனா அந்த வெல்வெட் பேங்கிள்ஸ், இல்லைனா இந்த த்ரெட் பேங்கிள்ஸ், ஸோ அந்த மாதிரி ட்ரெண்டாக போயிட்டு இருந்தது. அந்த சம்கி பேங்கிள்ஸ் எல்லாம் எனக்கு ஏதோ கல்யாண டைமில் வீட்டில் வாங்கி போட்டாங்க தவிர அதுக்கப்புறம் நான் அந்த சம்கி பேங்கிள்ஸை தொட்டதே கிடையாது. ஸோ இப்போ வந்து இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் பார்த்த உடனே எனக்கு எல்லா கலர்ஸ் வந்து வாங்கணும்ன்ற மாதிரி எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததா. அதனால் வந்துட்டு பாரிஸில் தான் நம்மளுக்கு ஹோல்சேலாக விற்பாங்க இல்லையா, அதனால் நான் பாரிஸில் வந்து ஹோல்சேல் ஷாப்புக்கு ஒன்று போயிட்டு அங்கே வந்து ஒரு பாக்ஸ் வந்து நம்மளுக்கு அவங்க வச்சு கொடுக்குற கலர்ஸே மட்டும் பாக்ஸாக வாங்கிட்டோன்னா கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க. ஒரு 700 அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதுவே நம்ம தனித்தனியாக கலர் எடுக்கும்போது என்னென்னா ரீட்டெயிலாக வாங்கும்போது என்னென்னா ஒரு டசன் வந்து 200, ஒரு கடையில் 200, ஒரு கடையில் 180. ஸோ அந்த மாதிரி வந்து விற்றுட்ருந்தாங்க. ஸோ என்கிட்ட இருக்கிற ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் கலெக்ஷன் பாருங்கள், எல்லாமே மிக்சிங்கு. அதே மாதிரி இந்த பாக்ஸ் வந்து இது வந்து நம்ம நார்மலாக ஏதாவது பார்ட்டிஷன் பாக்ஸு இது. ஸோ அதனால் வந்து இது பேங்கிள் பாக்ஸ் கிடையாது. நம்ம ஏதாவது பார்ட்டிஷனான ஏதாவது ஜுவல்லரிஸ் வைக்கிறப்ப வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த பின்ஸு கிளிப்ஸு எல்லாமே செப்பரேட்டாக வச்சுக்கலாம்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லைனா சாரீ பின்ஸ் அந்த மாதிரி வந்து செப்பரேட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டாக ஒரு பார்ட்டிஷனில் வந்து அதில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாக்ஸ் வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து பேங்கிள் பாக்ஸ் தான். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பாக்ஸும் நான் வந்து பாரிஸில் தான் வாங்கியிருந்தேங்க. ஸோ இந்த பாக்ஸ் ரொம்ப பிடிச்சதால் என்னென்னா எனக்கு இருக்கிற பேங்கிள்ஸில் வந்து என்னோடய செட்டுக்கு ஒரு 2 பாக்ஸு, ஹவிஷாவோட செட்டுக்கு 2 பாக்ஸு. அது எல்லாம் வாங்கும்போது என்னென்னா அப்போது எனக்கு காலேஜ் டைமு, புதுசாக கல்யாணம் ஆன டைமு, அதுக்கப்புறம் சன்னி ஃபஸ்ட்டு பிறந்தான் இல்லையா, அதனால் வந்து அப்போது எனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து எனக்கு வாங்கும் போதெல்லாம் ஹவிஷாக்கும் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் நம்மளுக்கு காம்படிஷனாக அவள் வந்துட்டா. ஸோ அதனால் வந்து எனக்கு வாங்கும் போதெல்லாம் கண்டிப்பாக வந்து எனக்கு வாங்க வேணோ இல்லையோ ஹவிஷாக்கு மட்டும் கண்டிப்பாக வந்து எந்த கலர் இருந்தாலுமே வாங்கி வச்சுக்கிட்டே இருப்பேங்க. ஸோ என்னோடய ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸில் வந்து மல்டி கலர் ஒன்று, இந்த மெஹந்தி க்ரீன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மெஹந்தி க்ரீன் ஒன்று, இது லைட்டு ஸ்கை ப்ளூ ஒன்று,
அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் மெஜந்தாவும் இல்லை வைன் கலர் சொல்லுவாங்க, அந்த வைன் கலர் ஒன்று. இது வந்து ப்ளூ கலர் ராபின் ப்ளூ. இது வந்து அந்த உஜாலா இங்கு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ப்ளூ. இதில் பாதி தான் இங்கே வச்சுருக்கேன். அதே மாதிரி இது கிரே கலரு வந்து எங்கேயோ யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருக்கேங்க. அதனால தான் கொஞ்சமாக தான் இருக்குது. இதோ இங்கே இருக்குது பாருங்கள், இதில் இருக்குது. அரேஞ்ச் பண்ணிடுறேன்னா ஸோ உங்களுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணிடுறேன். இதில் வந்து லைட் கிரே கலர் இருக்குது. அதே மாதிரி இது வந்து லைட்டு க்ரீன், பிஸ்தா க்ரீன் சொல்லுவாங்களே, அந்த பிஸ்தா க்ரீன். அதுக்கப்புறம் இது ராமா ப்ளூ. இது வந்து பீச் கலரு, லைட் பீச் பிங்க்கு சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த 1 கிராம் கோல்டு வளையல் காட்டுறேன். இது வந்து டார்க் க்ரீனு, பாட்டில் க்ரீன். இதெல்லாமே கையில் போட்டால் ரொம்ப அழகாக இருக்குங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பாருங்களேன், இந்த க்ரீன் கலர் போட்டு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இது கை பூரா வந்து நம்ம போடும்போது என்னென்னா அழகாக தெரியும். ஸோ அக்கேஷ்னலி வந்து போட்டுக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த க்ரீன் கலருமே எதுக்கோ எடுத்து வந்து போட்டிருக்கேன். அதனால தான் இங்கே வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. மிச்ச பேங்கிள்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள், இதில் இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஆரஞ்சு இருக்குது, ஆரஞ்சு கலர் இருக்குது. இது லைட்டு க்ரீன், இதுதான் பிஸ்தா க்ரீனு. இது வந்து கொஞ்சம் லெமன் எல்லோ க்ரீனு. இது பிஸ்தா க்ரீனு. இது வந்து ராணி பிங்க்கு. இதுதான் கிரே கலரில் பாதி. இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே இருக்குது இதில். ஏன்னா சாரீ மேட்சிங்காக வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு எங்கேயாவது போகும்போது எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு என்னென்னா வைக்கும்போது ஹவிஷா கொடுத்துருவேன், கொஞ்சம் பாக்ஸில் வெய் ஹவிஷா அப்படின்னு. அவள் என்னென்னா இந்த மாதிரி வந்து அங்கங்கே போட்டு வச்சுருக்கா. ஸோ இது எல்லாமே வந்து இன்றைக்கி பாக்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். ஸோ அப்படியே உங்களுக்கும் வந்து இந்த பேங்கிள்ஸ் கலெக்ஷன் காட்டலாமே அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வந்து vlog போட்டுட்ருக்கேன். இந்த பேங்கிள்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி விட்ருங்க. அண்ட் இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து நான் இதில் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த 1 கிராம் கோல்டு பேங்கிள்ஸ் எல்லாமே நான் கடைசியில் காட்டுறேங்க. அண்ட் இது வந்து ஒரு டைப் ஆஃப் பேங்கிள்ஸ். இது என்னென்னா கொஞ்சம் நம்மளுக்கு பேங்கிள் பூராவே வந்து ஸ்டோன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து சம்கி கிடையாது. நான் இது எதுக்கு வாங்கினேன்னா, இப்போ நம்ம இந்த பேங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பேங்கிள்ஸை வந்து நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம். இப்போ பிளெயின் பேங்கிள்ஸ் இருக்குது. இப்போ இந்த எல்லோ பேங்கிள்ஸ் பிளெயின் இருக்கு இல்லையா, இப்போ இந்த எல்லோ பேங்கிள்ஸ் பிளெயின் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம ஒன்று ஆல்டர்னேட்டாக போடுறப்ப என்னென்னா அது வந்து கொஞ்சம் அழகாக தெரியும். அதனால் இந்த மாதிரி வந்து நான் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் இந்த பேங்கிள்ஸும் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பாருங்களேன், பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது வந்து சம்கி கிடையாது, அதனால வந்து நம்மளுக்கு அவ்வளோவா ஒட்டாது. இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு என்னென்னா கொஞ்சம் ஸ்டோன் மாதிரி இருக்கும், ஸ்டோன் சம்கீஸ் மாதிரி இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ஜிகின்னு பாருங்களேன். இது எல்லாமே ஸ்டோனு. இந்த ஆல்டர்னேட்டாக போடுறதுக்காக வந்து இது வாங்கியிருந்தேன். இது ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த காம்பினேஷன் செட் பண்ணுறதுக்காக ரொம்ப பிளெயின். இப்போ நார்மலாக போடும்போது என்னென்னா பிளெயின் போட்டுக்கலாம். அதுவே நம்ம அக்கேஷ்னலாக ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது வந்து இந்த மாதிரி மேட்ச் பண்ணி போட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா கண்டிப்பாக சொல்லுங்கள். இது அந்த எல்லோ பற்ற மாட்டேங்குதுல்ல எனக்கு, அதனால் வந்து இது பிடிக்க மாட்டேங்குது. ஸோ இதில் வந்து கோல்டு கலர் ஒன்று வாங்கியிருக்கேன். கோல்டு வந்து எல்லா கலருக்குமே நம்ம மேட்ச் பண்ணலாம். அதே மாதிரி இது ஒரு பாட்டில் க்ரீன், அண்ட் இது வந்து எல்லோ, அண்ட் இதில் வந்து பர்பிள் கலர், அதே மாதிரி இந்த லைட் க்ரீன் கலர், அதே மாதிரி இதில் ஆரஞ்சு கலர், இதில் வந்து ஸ்கை ப்ளூ, இது வந்து மெரூன், அண்ட் இது வந்து நார்மல் பிளெயின் பேங்கிள்ஸ் யாரோ வந்து கொடுத்துருந்தாங்க இந்த பேங்கிள்ஸ். அப்புறம் இது வந்து ஹவிஷாவோட பேங்கிள்ஸுங்க. ஹவிஷாவுக்கு வந்து நார்மலாக நம்ம இந்த வெல்வெட் பேங்கிள்ஸோடு சேர்ந்து இந்த முத்து வச்ச பேங்கிள்ஸ் எல்லாம் வந்துட்ருக்கோம் இல்லையா, அந்த பேங்கிள்ஸ் வந்து அவக்காக வாங்கியிருந்தேன். அப்போ அது வந்து 200 எவ்வளவோ வரும். 2 கைக்கு இவ்வளோ கிட்டத்தட்ட 2 டசன் வர்ற மாதிரி வந்து வளையல் வருமா, அந்த மாதிரி வந்து ஹவிஷாவுக்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அந்த பேங்கிள்ஸ் வந்து எங்கேயோ அங்கே பாதி இருக்கா. அதே மாதிரி இப்போது என்னோடய பேங்கிள்ஸ் பார்த்திங்க இல்லையா, அதே மாதிரி தான் ஹவிஷாவுக்கும் வந்து சேம்
அதுலேயே ஒயிட் கலர், ஹவிஷாக்கு வந்து ஒயிட் இருக்குது, க்ரீன் இருக்குது, பர்பிள் இருக்குது, க்ரீன் இருக்குது. இது வந்து லெமன் சாரி இந்த க்ரீனு, இது பாட்டில் க்ரீனு, இது வந்து அந்த லீஃப் க்ரீன் சொல்லுவாங்களே அந்த க்ரீனு, அப்புறம் ரெட்டு, இங்கே ஒயிட்டு சொல்லிட்டேன் இல்லையா, இது ஸ்கை ப்ளூ. அதுக்கப்புறம் இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ்லேயே வந்து இங்கே எல்லோ கலர் இருக்குது, இங்கே பர்பிள் கலர் இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஸ்டோன் பேங்கிள்ஸ். இந்த 1 கிராம் கோல்டு பேங்கிள்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து கிரே பேங்கிள்ஸ், இது வந்து லைட் க்ரீன் பேங்கிள்ஸ். ஸோ எனக்கு எப்படி நிறைய கலர்ஸ் வாங்கியிருக்கேனோ அதே மாதிரி வந்து ஹவிஷாக்கும் நிறைய கலர்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து பாதி ஹவிஷாவதும் இருக்குது, என்னோடதும் இருக்குது. இதுலேயும் வந்து இந்த மாதிரி பாருங்கள், டார்க் க்ரீன் ஒன்று, அதுக்கப்புறம் மல்டி கலரே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா மல்டி கலர் வந்து நம்ம எந்த கலர் சாரீ கட்டினாலுமே போட்டுக்கலாம். அதனால வந்து மல்டி கலரே 2 செட்டு எடுத்திருக்கேன், 2 டசனாக எடுத்திருக்கேன். ஸோ ஒருவேளை உடஞ்சிட்டாலும் வந்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி. ஹவிஷாக்கும் அதே மாதிரி தான் மல்டி கலர் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து மஸ்டர்ட் எல்லோ, இது வந்து மெஜந்தா பிங்க்கு, சாரி வைன் கலரு, இது வந்து லைட் க்ரீனு, இது வந்து பர்பிள், அப்புறம் இது வந்து 2 ஸ்டோன் பேங்கிள்ஸ். இந்த ஸ்டோன் பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு மேட்ச் பண்ணி போட்டுக்கலான்ட்டு தான். ஆனால் இது வந்து எப்போயோ வாங்கினதுங்க இந்த பேங்கிள்ஸ் பற்றியெல்லாம் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம இதெல்லாம் வந்து பேஸ்டல் கலர்ஸில் வர கலர்ஸு. பேஸ்டல்லையே இது வந்து மல்டி ஷேடு, அதிகமாக வந்து அந்த எல்லோயிஷு, பிங்க்கு, க்ரீன் வர மாதிரி. இது வந்து கொஞ்சம் லைட்டு எல்லோ, அதே மாதிரி பீச் கலரில் டார்க் பீச், இது டார்க் பீச் கலர். அண்ட் இது வந்து ஆரஞ்சுலேயே ரொம்ப லைட் ஆரஞ்சு, மைல்டாக இருக்குது ஆரஞ்சு ஷேடு இதில். ஸோ பாருங்கள் இந்த பேங்கிள்ஸ் கலெக்ஷன். அதே மாதிரி இது ஒரு சிங்கிள் பேங்கிள்ஸ் வச்சுக்கிற பாக்ஸு. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு 180 or 200 அந்த மாதிரி தான் இந்த பாக்ஸஸ் எல்லாம் வந்தது. இதில் வந்து நம்ம 4 ராட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 4 ராட்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹவிஷாவோடதுன்னா நான் 3 செட்ஸ் 3 டசன் வச்சுருக்கேன். என்னோடய பேங்கிள்ஸும் 3 டசன் வந்து பத்துது. ஸோ அதனால் என்னென்னா கிட்டத்தட்ட 4 நம்ம 12 செட்டு வந்து இதில் வச்சுக்கலாம். இந்த பாக்ஸ் வாங்கினாமே நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 12 செட்ஸ் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். அங்கங்கே வந்து கொஞ்சம் கேப் இருக்கிறதால என்னென்னா அடிஷ்னலாக இன்னொரு 2 செட்டு கூட வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஹவிஷாவோட பேங்கிள்ஸு. நான் அந்த முத்து வச்ச மாதிரின்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து இந்த முத்து பேங்கிள்ஸ் தான் எல்லாமே வந்து சேர்த்து ஆல்டர்னேட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி போடுறது. இந்த முத்து பேங்கிள்ஸ் வந்து ஹவிஷாவோட சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளும் வாங்கிட்டோன்னா என்னென்னா அந்த பிளெயின் பேங்கிள்ஸ் போட்டாலும் சரி, இல்லை வெல்வெட் பேங்கிள்ஸ் போட்டுக்கினாலும் சரி, இந்த பேங்கிள்ஸில் வந்து மிக்ஸ் பண்ணி போடும்போது என்னென்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஹவிஷாவோட பேங்கிள்ஸ் எல்லாம் அப்படி தான் போட்டுட்ருப்பேன். இப்போது இந்த க்ரீன் பேங்கிள்ஸ் எல்லாமே ஹவிஷாவோட தான். ஸோ இந்த பாக்ஸ் வந்து 100 ருப்பீஸ்ன்ட்டு ஒரே சிங்கிள் ராட் வரும். இதில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 டசன் மட்டும் வச்சுக்கிற மாதிரி வந்து லென்த் இருக்குது. ஈஸியாக வந்து ஒரு 6 பேர் வந்து பிடிக்கும். 6 டசன் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்டு இந்த பாக்ஸ் வந்து நம்ம எப்போயாவது ஊருக்கு போகும்போது என்னென்னா பேங்கிள்ஸ் உடையாமல் வந்து இதில் வந்து எடுத்துகிட்டு போகலாம். இப்போ எனக்கு ஹவிஷாக்கு எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருந்தால் இந்த பாக்ஸில் வச்சு நான் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அப்போ வந்து பேங்கிள்ஸ் உடையாமல் இருக்கும். ஸோ இதுதாங்க. இங்கே வந்து நம்ம ஸ்டோன் பேங்கிள்ஸ் இருக்குது. இதில் வந்து வரலக்ஷ்மி நோம்புக்காக வந்து நான் இந்த மாதிரி கட்டாக வந்து விற்றுட்ருப்பாங்க இல்லையா, இந்த நாட்டு வளையல்லையே வந்து மேல் பக்கமாக நம்மளுக்கு கோல்டு கலர் வந்துட்டு இந்த பேங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பேங்கிள்ஸ் வந்து எல்லாருமே வந்து வரலக்ஷ்மி நோம்புக்கு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடையாமல் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி அப்படியே வந்து ரெகுலராக போட்டிருக்கிறதுக்கு கூட இந்த பேங்கிள்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் வந்து இது ஒரு பண்டில் அப்படியே வாங்கியிருந்தேங்க. ஆனால் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா இந்த பேங்கிள்ஸ் வந்து அப்படியே ஒரு அரை டசன் அப்படி கொடுத்துட்டே இருப்பேனா, அதனால் வந்து இது ஆல்மோஸ்ட் வந்து பாதி வரைக்கும் காலி ஆகிடுச்சு. இல்லைனா ஒரு பண்டில் அப்படியே வரும் இல்லையா, அந்த பண்டில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ உடையாமல் இருக்கிறதுக்காக இந்த ட்ரேயில் வந்து வச்சுருக்கேன். இது நம்ம போட்டுக்கிட்டாலும் கூட சூப்பராக இருக்கும். ஏன்னா இதுலேயே வந்து கோல்டு கலர் வந்திருக்கு இல்லையா, அதனால் பாருங்கள் அழகாக இருக்குது. இதில் கலர்ஸும் நிறையா இருக்குது. பட் என்னென்னா நம்மளுக்கு செப்பரேட்டாக கொடுக்க மாட்டேன்றாங்க அவங்க. அந்த பண்டில் வாங்கினா தான் ஹோல்சேல் ஷாப்லேயே
நம்ம செப்பரேட்டாக வாங்கும்போது என்னென்னா இது கிட்டத்தட்ட ஒரு 120 150 அப்படின்னு இருக்குது இந்த பேங்கிள்ஸு. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஒரு டசன் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு 100 150 கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த பண்டில் வாங்குறப்ப என்னென்னா நம்மளுக்கு சிங்கிள் கலரில் தான் வருது. ஸோ இந்த பேங்கிள்ஸும் சூப்பராக பிடிச்சிருந்தது எனக்கு. என்னோடய இமிட்டேஷன் பேங்கிள்ஸ்லேயே வந்து இதெல்லாம் என்னோடய இமிட்டேஷன் ஜுவல்லர்ஸுங்க. இதோட வீடியோவும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து நம்ம பேங்கிள்ஸ் கலெக்ஷன் மட்டும் பார்க்கலாம். இதில் வந்து பாதி பேங்கிள்ஸ் இருக்குது, அதனால தான் வந்து இங்கே வச்சுருக்கேன். இதில் என்னென்ன பேங்கிள்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கல்யாணத்துக்கு அங்கே போயிருந்தோம் இல்லையா, அதனால் வந்து இது பாதி ஹவிஷாவோட பேங்கிள்ஸும் என்னோடய பேங்கிள்ஸும் இதில் வந்து இருக்குது. ஸோ மல்டி கலர் ஹவிஷாவோடதுன்னு சொன்னேன் இல்லையா, மல்டி கலர் வந்து போட்டிருந்தா அந்த வளையல். அதே மாதிரி பர்பிள் கலர் வளையல், பர்பிள் கலர் பர்த்டே அன்றைக்கி போட்டிருந்தாலே அந்த தாவணி அந்த ஓனிக்கு வந்து மேட்சிங்காக வந்து இந்த பர்பிள் கலர் பேங்கிள்ஸ் வந்து போட்டிருந்தான். அந்த மாதிரி இதுவும் ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் ஹவிஷாவோட பாக்ஸில் வந்து வைக்கணும். அப்புறம் வந்து இந்த வளையல் சொன்னேன் இல்லையா, இது எனக்கும் ஒரு 4 வளையல் வாங்கியிருக்கேன். ஹவிஷாக்கும் ஹவிஷாவோட சைஸில் 4 வளையல் வாங்கியிருக்கேன். ஏன்னா அவள் போட்டுக்கிறப்போ அவளுக்கும் மேட்சிங்காக போட்டுக்கலாம், நான் போடுறப்ப நானும் எனக்கு மேட்சிங்காக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு யாரோட பேங்கிள்ஸ் அவங்களுக்கே. இப்போ ஹவிஷா சைஸில் ஹவிஷாக்கு என்னோடய சைஸில் நானும் வாங்கியிருக்கேங்க. இதெல்லாம் 1 கிராம் கோல்டு ஜுவல்லர்ஸு. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது என்கிட்ட. ஏன்னா இப்போது இந்த வளையலே இல்லாமல் கோல்டை விட வந்து இந்த 1 கிராம் கோல்டில் தான் நிறைய வாங்க வேண்டியதாக வருதுங்க. ஏன்னா கோல்டு வந்து போட்டு நம்ம பசங்களை வந்து வெளியே அனுப்ப முடியாது இல்லையா, அதனால் ஹவிஷாக்கு வந்து நான் அவள் பிறந்ததுலேருந்து ஒரு 1 கிராம் கோல்டு ஜுவல்லர்ஸாக வந்து பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா தான் வாங்குவேன். அது வந்து கொஞ்சம் நல்லாவும் இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த வளையல் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து பாருங்களேன், இங்கே ஒரு ரூபி ஒன்று, எம்ப்ராய்டு ஒன்று, நடுவில் வந்து லக்ஷ்மி அம்மன் வர்ற மாதிரி வந்து இந்த பேங்கிள்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது கோல்டில் செய்யணுன்னா ரொம்ப விலை ஆகுங்க. ஏன்னா ரொம்ப நிறைய கோல்டு தேவைப்படும். ஏன்னா இந்த 1 கிராம் கோல்டு வளையலே வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஹவிஷாக்காக நான் வாங்கினது. அதே மாதிரி எனக்காக வந்து சேம் அதே மாடலில் வந்து வாங்கியிருக்கோம். எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகும்போது என்னென்னா இந்த மாதிரி சிங்கிள் பேங்கிளும் நம்ம வந்து போட்டுட்டு போயிடலாம். இல்லைன்னா வந்து நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து இந்த பேங்கிள்ஸ் போட்டுட்டு நடுவில் வந்து நம்ம கிளாஸ் பேங்கிள்ஸும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி வந்து ஹவிஷாக்கு ஒரு செட்டு, எனக்கு ஒரு செட்டு அப்படின்ட்டு 2 செட்டு வந்து வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு செட்டு பார்க்கலாம். இப்போது இது வந்து ப்ராட் பேங்கிள் சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு என்னென்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்பாக வரும். இங்கே இந்த மாதிரி என்னென்னா இந்த ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த லாக் சிஸ்டம் மாதிரி வரும். பட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால நான் அப்படியே வந்து எடுத்துருவேன். கையில் போட்டால் வந்து இப்படி தான் இருக்கும். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவும் சேம் அதே மாதிரி தாங்க. ரூபி வந்திருக்கு, எம்ப்ராய்டு வந்துட்டு நடுவில் வந்து அம்மனை சுற்றியே வந்து லக்ஷ்மி அம்மனை சுற்றி வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து அப்படியே வந்து இங்கே எல்லாம் பதிச்சிருக்காங்க. ஸோ பேங்கிள் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்கும். உள்ளே பாருங்களேன் எவ்வளோ அகலமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த பேங்கிள் வந்து நான் சிங்கிளாக தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா 2 பேங்கிள்ஸ் விற்றுட்ருப்பாங்க. பட் இது வந்து சிங்கிள் பேங்கிள், இவ்வளோ அகலமாக இருக்கிறதால வந்து சிங்கிள் பேங்கிளாக விற்றுட்ருந்தாங்க. நான் வந்து சிங்கிள் பேங்கிள் தான் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து நான் நெல்லூரில் வந்து எக்ஸிபிஷன் வந்து போடுவாங்க, ஜுவல்லரி எக்ஸிபிஷன்ஸு. ஸோ அந்த டைமில் வந்து நான் போய் ஒரு வாட்டி போகிறப்ப வந்து எனக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பேங்கிள் வந்து நம்ம சென்னையில் வந்து சவுகார்பேட்டில் தான் வாங்கியிருந்தேங்க. நான் ஒரு நாள் வந்து சவுகார்பேட்டைக்கு போயிருந்தபோது மழை வந்துருச்சான், ஒரு கடை ஓரமாக போயிட்டு நின்றுட்டேன். பின்னாடி திரும்பி பார்த்தா கடையில் இந்த டிஸ்பிளேயில் வந்து இந்த பேங்கிள்ஸ் வச்சுருந்தாங்க. நவரத்னம் எல்லாம் வளையல் சுற்றி வந்து நவரத்னம் வரும். அந்த ஸ்டோன்ஸ்க்கு நடுவில் வந்து பீகாக் பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்து ரெக்கையை வச்சுட்டு படுத்துட்ருக்கிற மாதிரி, உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சதால என்னென்னா இந்த வளையல் உடனே வந்து ஷாப்புக்குள்ளே போயிட்டு இந்த வளையல் வந்து வாங்கிட்டேன். அப்போ வந்து இது எனக்கு ஒரு 1600 வந்து ஆயிருந்தது. ஒரு 15 to 1600 தாங்க இந்த பேங்கிள்ஸ் வந்து இருந்தது. பட் பார்க்க என்னென்னா அசல் கோல்டு பேங்கிள்ஸ் மாதிரியே இருந்தது எனக்கு பார்த்த உடனே. அதனால் வந்து சரி ஓகே அப்படின்ட்டு வாங்கிட்டேன்.
நம்மளுக்கு பாரிஸ்லேயே நிறைய சவுகார்பேட்டில் நிறைய வந்து 1 கிராம் கோல்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும் இல்லையா, ஸோ அங்கே தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஸ்டோன் பேங்கிள்ஸ். இது நார்மலாக ஸ்டோன் பேங்கிள்ஸ் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இந்த மாதிரி. ஸோ 3 லைன்ஸ் வர்ற மாதிரி கொஞ்சம் கிராஸாக ஸ்டோன் பேங்கிள்ஸு. அண்ட் இதுவுமே வந்து பேங்கிள்ஸ்க்கு நடுவில் கிளாஸ் பேங்கிள்ஸ் போட்டுட்டு இந்த கல் வளையல் வந்து போட்டுக்கலாம். இல்லைன்னா நடுவில் இந்த கல் வளையல் போட்டுட்டு, இல்லைன்னா நம்ம பிளெயின் வளையல் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் போடுற மாதிரியும் போட்டுக்கலாம். இந்த பக்கம் பிளெயின் வளையல், இந்த பக்கம் பிளெயின் வளையல் போட்டு நடுவில் கல் வளையல் போட்டாலும் அழகாக இருக்கும். இந்த பேங்கிள்ஸ் என்னென்னா இப்படி போட்டுட்டு கல் வளையல் வந்து நடுவில் போட்டான்னு வச்சுக்கோங்களேன், இது அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து போட்டுக்கிற மாதிரி இந்த கல் வளையல் வந்து வாங்கியிருந்தேன். இந்த கல் வளையல்லையே வந்து இது ஒரு மாடலு. இது வந்து எங்கள் அம்மா கிட்ட கோல்டு பேங்கிள்ஸே இருந்ததுங்க இதே மாதிரி. அதனால என்னென்னா நான் அதை பேஸ் பண்ணிவிட்டு சேம் அதுலேயே வந்து நம்மளுக்கு டூப்ளிகேட்டு 1 கிராம் கோல்டில் கிடச்சிட்டு இருந்தது. சரி ஓகே, கோல்டு தான் நம்மளால் வாங்க முடியாது இல்லையா, அதனால வந்து 1 கிராம் கோல்டில் வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்போ வாங்கினது. அது வந்து அப்போது நான் வாங்கும்போது இதுவும் 1600 அப்படின்னு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த பேங்கிள்ஸ் வந்து நான் ஹைதராபாத்தில் வாங்கியிருந்தேன். ஹைதராபாத்தில் கரீம்நகர்ன்ட்டு அந்த ஊரில் வாங்கியிருந்தேன். இது வந்து நெல்லூரில் தான் எங்கேயோ லோக்கல் ஷாப்பில் வந்து வாங்கியிருந்தேன். நார்மலாக வந்து இந்த ஸ்டோன் பேங்கிள்ஸ் வேணும் அப்படின்ட்டு வந்து வாங்கியிருந்தேன். இந்த பேங்கிள்ஸ் வந்து அழகாக இருக்கும். இது வந்து அசடு கோல்டு பேங்கிள்ஸ் மாதிரியே இருக்கும். இதுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்களேன். இது வந்து கொஞ்சம் வந்து டூப்ளிகேட் மாதிரி தெரியும், இது வந்து தெரியாது. இது வந்து நார்மல் பேங்கிள்ஸ் தான். இது சும்மா வந்து ஹவிஷாக்கு ஒரு 4 பேங்கிள்ஸு, எனக்கு ஒரு 4 பேங்கிள்ஸ் அப்படின்னு வாங்கியிருக்கேன். ஸோ அப்போ என்னென்னா அந்த பிளெயின் பேங்கிள்ஸ் போடும்போது வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம போட்டுக்கிட்டோன்னா அழகாக இருக்கும். இப்படி ஸோ போடும்போது நல்லாயிருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி வந்து வாங்கியிருக்கேன். இது ஹவிஷாக்கு ஒரு 4 பேங்கிள்ஸு, எனக்கு ஒரு 4 பேங்கிள்ஸ். இதை வந்து நமக்கு எவ்வளோ 100 ருபீஸ்க்கு 4 பேங்கிள்ஸ்னு சவுகார்பேட்டில் விற்றுட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அங்கே தான் வாங்கியிருந்தேன் இந்த பேங்கிள்ஸ் எல்லாம். இந்த பேங்கிள்ஸ் வந்து சவுகார்பேட்டில் வாங்கியிருந்தேன். 4 பேங்கிள்ஸ் 100 ருபீஸ் அந்த மாதிரி. ஸோ வாங்கி கூட ரொம்ப நாள் ஆகுதுங்க. ஸோ இப்போ வரைக்கும் அப்படியே வந்து பத்திரமா வந்து எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னோடய பேங்கிள்ஸ் கலெக்ஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பாய். ஸோ இதுதாங்க என்னோடய பேங்கிள் கலெக்ஷன்ஸு. இது எல்லாமே நீங்கள் கிட்ட பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அந்த த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து என் கையில் நானே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பண்ணது. அதுக்கப்புறம் இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே சம்கி பேங்கிள்ஸ், இதெல்லாம் வந்து கல்யாணம் ஆன புதுசில் அதே மாதிரி சாரீ கட்டும்போது நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த பிளெயின் பேங்கிள்ஸ் எல்லாமே. பட் இப்போ பத்துறது கிடையாது. அதுக்கப்புறம் இந்த வெல்வெட் பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து காலேஜ் டேஸில் யூஸ் பண்ணது. அதிகமாக வந்து அப்போது ட்ரெஸ்ஸுக்கு வந்து பிளெயின் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டும் போது என்னென்னா என்னோடய காலேஜ் மெமரிஸு, அந்த கல்யாணம் ஆன புதுசில் அந்த மெமரிஸ் எல்லாம் வந்து அப்படியே வந்து போச்சு. உங்களுக்கு இந்த பேங்கிள் கலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு எனக்கு இல்லாமல் வந்து நான் பேங்கிள்ஸ் வாங்கும்போது எனக்கு வந்து என் சின்னக்கா வந்து ரொம்ப ஞாபகமாக வருவாள். ஏன்னா அவளுக்கு வந்து பேங்கிள்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ரேராக தான் போட்டுட்ருப்பேன். பட் இந்த பேங்கிள்ஸ் பார்த்த உடனே அவளுக்கும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப தோணுச்சு. அதனால் நான் வாங்கின பிறகு அதுக்கப்புறம் அக்காவுக்கும் வந்து இதே மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அந்த பாக்ஸில் வந்து செட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேங்க. ஸோ இந்த பேங்கிள் கலெக்ஷன் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வாங்கி தருவீங்களா அப்படின்ட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இன்றைக்கியோட vlog இது தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.